கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 30ஆம் நாள் காலை தொழுகையில் இணைந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கிளப்பெருவிளை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், ஜெபம் செய்வோம். ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய ஆண்டவரே, உலக அனைத்து ஜனங்களுக்கும் கடவுளே, இந்த ஓய்வு நாளிலும் எங்கள் வீடுகளிலிருந்து இந்த காணொளி காட்சி மூலம் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையை தூயாவியானவர் உம்முடைய பிரசன்னத்தில் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த தொழுகையில் பங்கேற்கிற சின்ன குழந்தைகள் முதல் முதிய மக்கள் வரையிலுமாய் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. இந்த தொழுகை ஆண்டவரை உமக்கு மாட்சிமையானதாக அமையட்டும். இந்த தொழுகையில் நிறைவு வரையிலேயும் கடவுளுடைய பிரசன்னத்தை தார். இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டுதல் கேளும் பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து 25வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். பாதம் வந்தனமே வர பிரசாதம் எந்தனமே. கீர்த்தனை பாடல் 25.
நாம் இணைந்து 67வது சங்கீதத்தினை படிப்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியிலுள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவார்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய குறைகளை உணர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். ஒருவரில் ஒருவர் அன்புடையவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று பேதுரடிகளார் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அன்பின் சமூகத்தை கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறோமா, அல்லது அன்பின் சமூகத்தை நாம் சீர்கேடு அடைய செய்து கொண்டே இருக்கிறோமா? நம்மையே நாம் சிந்தனை செய்வோம். நன்மை செய்தால் நமக்கு பலனுண்டு என்கிறது வேதம். ஆனால் இன்றைக்கு நாம் நன்மை செய்கிறோமா, அல்லது நாம் தீமை இழைக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மையே நாம் உணர்ந்து நிர்பந்தமான பாவியாய், நான் இங்கே தேவரீருக்கே முன்பாக கலக்கமாய் நடுங்கி வந்தேன். கர்த்தாவே, இறங்குமேன் இறங்குமேன் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறேன் என்கிற பக்தனோடு இணைந்து நம்மை ஆண்டவர் சமூகத்திலே படைத்து ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுவோம். கர்த்தரே
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியானோருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. கடவுள் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாம் தினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக காட்சியளிக்கிறோம். இந்த மாதம் முழுவதிலும் நம்மை காத்து இந்த மாதத்தின் 30வது நாளிலும் நாம் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு கடவுள் கிருபையை செய்திருக்கிறபடியினால் ஆண்டவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நாம் தினமும் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது அவருடைய கிருபை. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் சரீரத்திலே பல்வேறு காரியங்களை பார்ப்பதற்கு கண்களும், உண்பதற்கும் பேசுவதற்கும் வாயும், கேட்பதற்கு நல்ல காதுகளும், செயல்படுவதற்கு நல்ல கைகளும் கால்களும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். குடும்பங்களிலே சிறந்த பெற்றோர்களுடைய பராமரிப்பினை கடவுள் நமக்கு அருளி இருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலும் நாம் இணைந்து நன்றியால் பாடிடுவேன் என்று சொல்லி பாடகன் கடவுளை துதித்து பாடுகிறதைப் போல நாமும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திவிடுவோம். இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தினை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் என்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே, எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு 13
வசனங்கள் 31 முதல் 33 முடிய. மத்தேயு 13 வசனங்கள் 31 முதல் 33 முடிய. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் வைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாய பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தான்று. ஆமென். ஜெபம் செய்வோம். கன்மலையும் மீட்பெருமாகிய எங்கள் ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பராக இருக்கிற கடவுளே, காலையில் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் குறைவில்லாத நன்மைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையிலே திரியேக ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் கரம் நீட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய புதிய நன்மைகளை ஆண்டவரை குடும்பங்களுக்கு தருவீராக. கண்ணீரின் வாழ்வு வாழாதபடி, கவலையின் வாழ்வு ஆண்டவரை வாழாதபடி, மகிழ்ச்சியின் வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குடும்பங்களில் இருக்கிற பொருளாதார குறைவுகளை நிறைவாக்கும். குடும்பங்களிலே கர்ப்பஸ்திரீகளாக இருப்போரை ஆண்டவர் அரவணைத்து ஏற்ற சமயம் வரையிலேயும் பாதுகாத்து சுகமான விடுதலையை தாரும். குடும்பங்களில் ஆண்டவரை வேலையின்மையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவர் இல்லங்களில் குடும்ப வாழ்வை சுவாமி சுதந்திரிக்க விரும்புகிறவர்களுடைய வாழ்வில் கடவுள் அத்தகு ஆசீர்வாதங்களை நல்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்விடம் அமைக்க வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிற மக்களுடைய வாழ்வில் அத்தகு காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் அருள் செய்வீராக. கடன்பட்ட நிலையில் இதிலிருந்து எப்போது எங்களுக்கு விடியல் வரும் என்கிற நிலையில் முயற்சி செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் அந்த முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவர் எல்லா குடும்பங்களையும் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் முதியவர்கள் வரையிலுமா எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் குடும்பங்களில் எல்லாரையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் சுவாமி உலக அனைத்து ஆண்டவரே மக்களையும் ஒரு முடக்க நிலையில் சுவாமி கொண்டு சென்று கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் பரவுதலை ஆண்டவர் அகற்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சுவாமி நீர் எங்களை நடத்துகிறீர், அதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, அந்த உம்முடைய அருள்வாக்கின்படி சுவாமி இந்த நாட்களில் ஆண்டவரே கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களையெல்லாம் ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அது சுவாமி எங்களுடைய நாட்டை விட்டு அகன்று செல்லக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் தருவீராக. அதனில் நிமித்தமாய் ஆண்டவரே முடங்கியிருக்கிற சுவாமி ஆண்டவரே எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு அப்பா மிக விரைவாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி ஆலயத்திலே வந்து தொழுது கொள்ளக்கூடிய இணைந்த ஆண்டவரே உமக்கு மகிமையான செயல்களை செய்யக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் தாரும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை பள்ளி கல்லூரிகளில் சுவாமி தங்களுடைய ஆண்டவரை சிறப்பான கடமைகளை நல்லபடியாய் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பள்ளி கல்லூரிகளை எல்லாம் திறப்பதற்கு ஆண்டவர் சுவாமி விரைவாக நீர் ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அதைப்போல் ஆண்டவரே பொருளாதாரத்திலே இருக்கிற பின்தங்கல்கள் ஆண்டவரே சுவாமி பல மக்கள் ஆண்டவரே வேலை இழந்த நிலைமைகள் ஆண்டவரே பல மக்கள் சுவாமி ஆண்டவரே நல்லபடியாய்
தங்களுடைய வேலைகளை சரியாக செய்ய முடியாத நிலைமைகள், இந்த தடங்கல்கள் எல்லாம் மாறுவதற்கு எங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமி எங்கிலும் ஆண்டவரே சுவாமி, இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாய் ஆண்டவர் அகற்றிட நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரே சுவாமி, இந்த ஆண்டவரே சுவாமி காணொளி மூலமாக இந்த தொழுகையிலே பங்கேற்கிற எல்லாரையும் ஆண்டவர் நன்மைகளாலும் கிருபைகளாலும் நிரப்பும். கடவுளை, நாங்கள் இணைந்து வாழ நீர் தந்திருக்கிற எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை அமைப்புக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா சபைகள், எல்லா சுவாமி பேராயங்கள், பேராயர்கள், ஆண்டவரே சுவாமி தலைவர்கள் எல்லாரையும் நீர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், எங்களுடைய நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய இந்திய நாடு ஆண்டவரே சுவாமி பல ஆண்டவரே சமயத்தவர்களை, ஆண்டவரே பல ஜாதியினரை, பல சுவாமி கலாச்சாரம் நிறைந்த ஒரு நாடப்பா. எங்களுடைய இந்திய நாட்டிலே ஆண்டவரே சுவாமி வேற்றுமையில் ஒற்றுமை ஆண்டவரே, அது ஒரு புதுமை. கடவுளை சுவாமி, அந்த நிலைமையை ஆண்டவர் எங்களுடைய இந்திய நாடு இன்னமும் காப்பதற்கு கடவுள் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தலைவர்கள் ஆண்டவரே அதற்காய் செயல்படக்கூடியவர்களாக வாழ ஆண்டவர் அருள் புரிவீராக. எல்லா தலைவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஞானத்தினால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை அச்சத்தோடு ஆண்டவரை செயல்படுவதற்கு கடவுள் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆண்டவரை, மக்களுக்காய் சுவாமி செயல்படுகிற தலைவர்களாக ஆண்டவரை திட்டங்களை தீட்ட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய தலைவர்களாக திகழ்வதற்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி, எங்களுடைய பாராளுமன்ற எம்பி வசந்தகுமார் அவர்கள் ஆண்டவரை இந்த உலகின் ஓட்டத்தை முடித்து நித்தியத்தை ஆண்டவர் நித்திய இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஆறுதலை, தேறுதலை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவாமி, அதன் நிமித்தமாய் பல மக்கள் கலங்கி இருக்கிற பொழுது ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே கலக்கம் அகற்றி நீர் ஆண்டவரே சுவாமி ஆற்றல் படுத்தி ஆண்டவரே எங்களுடைய சுவாமி குமரி மாவட்டம் இன்னமும் ஆண்டவரை வளம் காணுவதற்கு ஆண்டவர் வரும் காலங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த கால வேளையிலையும் ஆண்டவரே இந்த தொழுகை வழியாய் அப்பா நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி, இந்த மாதம் முழுவதிலுமாய் எங்களை காத்து வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். வருகிற செப்டம்பர் மாதத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய சுவாமி ஆலயத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களுடைய ஆலயத்தை சுற்றி வாழுகிற எல்லா சமய மக்களையும் கடவுள் ஆசீர்வதியும். ஆண்டவர், எங்கள் சமூகத்திலிருந்து தூர தொலைவு நாடுகளிலெல்லாம் போய் இருக்கிற மக்கள், ஆண்டவரை தூரமான இடங்களிலே போய் தங்கியிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலே ஆண்டவரை தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு எப்போதும் இருக்கட்டும். அப்பா ஆண்டவரை, உம்முடைய நிழலில் எங்களை ஆண்டவர் எப்போதும் மறைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே சுவாமி அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாக இருந்து எங்களை காத்து கொள்ளுவீராக. உமக்கு மாட்சிமை எப்போதும் எங்களால் உருவாகிடட்டும். உலக அனைத்து மக்களும் ஆண்டவரை உம்மை அறிகிறதில் ஆண்டவர் வளருவதற்கு நற்செய்தி பணிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, மிஷனரி ஸ்தாபனங்கள் எல்லாம் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அப்பா ஆண்டவர், உழைப்புகளினால் சுவாமி நற்செய்தி அறிவிப்பினால் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை உம்மை ஆண்டவரை அங்கீகரிக்கக்கூடிய கிருபையை கடவுள் தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாட்டின் சுவாமி ஆண்டவர் எல்லா மக்களும் நல்லுறவோடு ஒற்றுமையோடு வாழவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். உம்முடைய சமூகம் எங்களோடு எப்போதும் தங்கி இருக்கட்டும். துதியும் கனமும் மகிமையும் கடவுளுக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுநாதரின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டுதல் கேளும் பிதாவே, ஆமீன். நாம் இணைந்து இறைவனின் பணியில் இன்றைய உலகில் என்கிற பாடலை நாம் பாடிவிடுவோம். இறை மக்கள் நாமே
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை இந்த காணொளி காட்சி மூலம் இணைந்து தொழுது கொள்ளுகிற கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளில் சிந்தனைக்காக நம்முடைய தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கிற தலையங்கம் பல்சமய சமூகத்தில் கிறிஸ்தவ இருப்பு நிலை, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. நாம் வாழ்கிற சமூகம் பல சமய நம்பிக்கைகள் கொண்ட சமூகம் என்று சொல்லலாம். இந்தியாவில் இறுதியாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 966 மில்லியன் இந்துக்களும் 172 மில்லியன் இஸ்லாமியர்களும் 28 மில்லியன் கிறிஸ்தவர்களும் 20.8 மில்லியன் சீக்கியர்களும் 10 மில்லியன் புத்த மதத்தவர்களும் இன்னமும் கொஞ்சம் ஜெயினர்களும் பழங்குடி மக்களும் வாழ்கிற ஒரு நாடு இந்த இந்திய நாடு. இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு வேற்றுமையில் ஒற்றுமை. ஆனால் சமீப காலமாக இந்த சமய பன்முகத்தன்மை பெரும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்று சொல்லலாம். 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஊட்டியில் லியோவும் அவருடைய மனைவியும் கிறிஸ்தவ துண்டு பிரதிகளை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் இருவரையும் சிலர் தடுத்து நிறுத்தி அந்த 2 பேருடைய நெற்றியிலையும் திருநூறு பூசி அவர்களை அவமதித்து திட்டி அனுப்பினார்கள். அதேபோல சமீப நாட்களில் அயோத்தியிலே முஸ்லீம்களுக்கு சொந்தமான அந்த பாபர் மசூதி இடித்து அகற்றப்பட்டு ராமருக்கு கோயில் கட்டுகிற ஒரு நிகழ்வு நடைபெற்றதை நாம் அறிவோம். அதேபோல் சென்னையிலே தோமாவினுடைய ஆலயம், அது முன்னாடி அதில் இந்துக்களுடைய ஒரு டெம்பிள் இருந்தது என்று சொல்லி ஒரு சமீப காலங்களில் ஒரு பிரகடனம் செய்ததை எல்லாம் அறிவோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறதனை நாம் காண முடிகிறது. ஆகவே இந்த சமய பன்முகத்தன்மையில் இன்றைக்கு ஒரு அச்சம் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை எவ்விதமாய் அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருமறை சார்ந்து சில காரியங்களை உங்களோடு சொல்லி முடிக்க ஆசிக்கின்றேன். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் இயேசுநாதர் கூறிய ஓமைகளுடைய தொகுப்பு என்று சொல்லலாம். நாம் அதிலே படித்த 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை உள்ள பகுதிகளில் இறையரசை குறித்து ஆண்டவர் அந்த 3 வசனங்களில் 2 ஓமைகளை சொல்லுகிறார். ஒன்று கடுகு விதை ஓமை, இன்னொன்று புளித்த மாவு ஓமை. இந்த கடுகு விதை நாம் எல்லாருக்கும் தெரியும், அது சின்ன ஒரு விதை, மிகவும் சிறிதாக இருக்கும். அதேபோல் அந்த புளித்த மாவும் அதை குறித்து அந்த பகுதி சொல்லுகிறது கொஞ்சம் புளித்த மாவு என்று சொல்லி. ஆக இந்த 2 ஓமைகளையும் நாம் படிக்கிற பொழுது இந்த இந்திய நாட்டிலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு சிறுபான்மையினர், 2 விழுக்காட்டுக்கு சற்று அதிகம் என்று சொல்லலாம். ஆக இந்த சிறுபான்மையினராக வாழக்கூடிய சமூகம் நாம் இன்றைக்கு எவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். ஆக 3 திருமறை பகுதிகளை உங்களோடு சொல்ல ஆசிக்கின்றேன். இந்த கிறிஸ்தவ சமூகம் ஒரு இறை நம்பிக்கையின் சமூகமாக காட்சியளிக்க வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது அது கிமு
5 நடந்த ஒரு நிகழ்வு. பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத் நேச்சாரால் யூத இளைஞர்கள் பலர் சிறைபிடித்து கொண்டு வரப்படுகிறார்கள் பாபிலோன் நாட்டுக்கு. அதில் முக்கியமான அந்த 4 இளைஞர்கள் தானியேல், அனனியா, மிஷாபேல், அசரியா. இந்த 4 இளைஞர்களும் யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு வந்தவர்கள். அவர்களுக்கு அங்கே பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. ஆக யூதாவிலே ஒரு கலாச்சாரம் இன்னொரு புதிய கலாச்சாரத்திற்குள்ளாடி அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலை வருகிறது. உணவிலேயும் கூட அவர்களுக்கு அங்கே மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. அரச உணவை உண்ண வேண்டும் என்கிற ஒரு நிலை. ஆக அன்றைக்கு அந்த அரச அவையிலே இவர்கள் ஒரு சிறுபான்மையினர் என்று சொல்லலாம். ஆனால் இப்படி பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அந்த இறை நம்பிக்கையிலிருந்து அவர்கள் விலகி செல்லவில்லை என்பதை தான் நாம் அந்த தானியேல் 1வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். அந்த புதிய உணவு, ராஜாக்கள் உண்ணக்கூடிய உணவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் எங்களுக்கு சாதாரண உணவு போதும், ராஜாக்களுடைய பந்தியிலே பரிமாறப்படக்கூடிய இந்த திராட்சரசம் உணவெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஆக யூதர்கள் உணவு காரியத்திலேயும் கொஞ்சம் ஒழுங்காக இருப்பார்கள் என்று சொல்லலாம். உணவு காரியத்திலேயும் அவர்கள் விரும்பாத சில உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அதை இன்னொரு நாட்டிலேயும் அதுவும் உயர்ந்த உணவு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அதை அவர்கள் உண்மையிலேயே அங்கீகரிக்கவில்லை. எங்களுக்கு சாதாரண உணவு போதும் என்று சொல்லி. ஆக பிரியமானவர்களே, அவர்கள் யூத நம்பிக்கையிலே அன்றைக்கு உறுதியாக இருந்தார்கள். அன்றைக்கு அரசருடைய சிலையை வணங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அதிலே எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், எரிகிற சூளையிலே நீங்கள் போட்டாலும் அவர் தப்புவிப்பார். அப்படி தப்புவிக்காமல் இருந்தாலும் கூட நாங்கள் எங்கள் கடவுளை தான் வணங்குவோமே ஒழிய இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆக இறை நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தார்கள் என்று சொல்லலாம். அதேபோல் அந்த தானியேலுடைய வாழ்வை தானியேலின் புஸ்தகத்திலே படிக்கிற பொழுது தானியேலை ஜெபம் பண்ணக்கூடாது என்று சொன்ன பொழுதும் தானியேல் ஆண்டவரை நோக்கி தான் யூதாவிலே எவ்விதமாய் ஜெபம் பண்ணினானோ அவ்விதமாகவே அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆக கடவுள் நம்பிக்கையின் ஒரு சமூகமாய் அந்த 4 இளைஞர்களும் காட்சியளிக்கிறதனை நாம் காண முடிகிறது. ஆகவே அப்படி அவர்கள் கடவுள் நம்பிக்கையின் சமூகமாய் காணப்பட்டபடியினால் அவர்களிடத்திலே ஆளுமை திறமையும் அறிவும் ஆற்றலும் கலைத்திறன்களும் எல்லாம் பெருகினது. ஆகவே அன்றைக்கு நற்செய்தி நேபுகாத் நேச்சாரையும் கூட சந்தித்தது என்று சொல்லலாம். ஆக பிரியமானவர்களை, நாம் இன்றைக்கு பல்சமய ஒரு சமூகத்திலே வாழ்கிற பொழுது நம்முடைய கடவுள் நம்பிக்கையிலே நாம் உறுதியாக காட்சியளிக்க வேண்டும். ரேமன் பணிக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியலாளர் தன்னுடைய பல நாடுகளுக்கு அவர் செல்லுகிறவர். அவர் தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது, நான் ஐரோப்பியாவை விட்டு கிளம்பும்போது நான் ஒரு கிறிஸ்தவன், பின்பு நான் ஒரு இந்து என கண்டுகொண்டேன். இந்தியாவை விட்டு நான் திரும்பும்போது நான் ஒரு பௌத்தன். ஆனால் இப்படியெல்லாம் நான் என்னை கண்டுகொண்டாலும் நான் ஒருபோதும் இந்த கிறிஸ்தவத்தை விட்டுவிடவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஆக தன்னுடைய இறை நம்பிக்கையிலே உறுதியாக இருந்த ஒரு நிலை. இன்றைக்கு பல்சமய சூழலில் வாழ்கிற நாம் நம்முடைய இறை நம்பிக்கையில் உறுதியாக காட்சியளிக்க வேண்டும். 2வதாக, கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக
வளர வேண்டும். இந்த படிக்க கேட்ட மத்தேயு 13வது அதிகாரத்திலே 2 உவமைகளை இயேசுநாதர் சொல்லுகிறார். ஒன்று கடுகு விதை. அந்த கடுகு விதை வளர்ந்து அது பெரிய மரமாகி எல்லா வகையான உயிரினங்களுக்கும் அது புகலிடமாக காட்சியளிக்கிறது என்கிறதனை இயேசுவானவர் அந்த இடத்திலே சொல்கிறார். 31வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், பாருங்கள். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்திலே விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். ஆக எல்லா பறவைகளும், ஆகாயத்து பறவைகளும் அதில் வந்து அடைகிறது. ஆக எல்லாரையும் அது ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த கடுகு விதை வளர்ந்து மரமாகுகிற பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சமூகமாக காட்சியளிக்கிறார்களா? இந்த அப்போஸ்தலர், நான் படிக்க கேட்ட அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலேயும் பேதுரு, அந்த பகுதியிலே நாம் பேதுருவை படிக்க முடிகிறது. பேதுரு யூத பாரம்பரியத்திலும் யூத பழக்க வழக்கங்களிலும் உறுதியாக இருந்தவர். யூதர்களுக்கு ஒரு அந்த உணவு வகையிலேயும் சில தீட்டான உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். தூய்மையான உணவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பேதுருவுக்கு ஒரு தரிசனம் அங்கே வருகிறது. ஒரு துப்பட்டி பேதுருவுக்கு முன்னாடி வந்து இறங்குகிறது. வானத்திலிருந்து வந்து இறங்குகிறது. அதிலே நடப்பன, தரையிலே ஊர்வன, வானிலே பறப்பன என்கிற பலவிதமான ஜந்துகள் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துப்பட்டியிலே ஒரு ஓசையும் வருகிறது. பேதுருவை எழுந்திரு, அடித்து புசி என்கிற ஒரு ஓசையும் வருகிறது. இந்த யூதர்கள் புறஜாதிகளோடு கலந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் புறஜாதிகள் தீட்டான உணவையும் எடுப்பார்கள். ஆனால் இந்த யூதர்கள் தீட்டான உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். பேதுருவுக்கு இந்த துப்பட்டியில் இவைகளெல்லாம் வந்து இறங்குகிறது. அடித்து புசி என்கிறார் ஆண்டவர். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, இது வேண்டவே வேண்டாம், இது தீட்டானது, இதை நான் உண்டதும் இல்லை, இனி இதை நான் உண்ணவும் கூடாது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி. அந்த பகுதியை அப்படியே நீங்கள் படித்து கொண்டு வருகிற பொழுது கொர்நேலியுவினுடைய வீட்டிலிருந்து சிலர் வருகிறார்கள் பேதுருவை அழைப்பதற்காக. அதற்கு முன்புதான் இந்த காட்சி கொடுக்கப்படுகிறது. கொர்நேலியு ஒரு புற சமயத்தவன். இந்த யூதனாகிய பேதுரு அந்த புற சமயத்தவனுடைய வீட்டிற்கு போக மாட்டான். ஆனால் ஆண்டவர் கொர்நேலியுவினுடைய வீட்டிற்கு இந்த பேதுருவை அனுப்புகிறதனை நாம் படிக்கிறோம். இந்த தரிசனம் அதற்காகவே கொடுக்கப்பட்டது. இந்த கொர்நேலியுவினுடைய வீட்டிற்கு பேதுரு போய் அங்கே அந்த மக்களுக்கு கடவுளுடைய நற்செய்தியை சாந்தமாய் எடுத்து சொல்லுகிறதனை நாம் வேதத்திலே நாம் படிக்க முடிகிறது. ஆக பிரியமானவர்களே, பிற சமயத்தவர்களை நாம் உண்மையிலேயே அவர்களை பற்றி குற்றப்படுத்துவதல்ல, அவர்களை குறை சொல்லுவதல்ல நம்முடைய வேலை. ஆனால் உரையாடல் வழியாக அவர்களுடைய நம்பிக்கையையும் நாம் கேட்டு நம்முடைய நம்பிக்கையையும் அவர்களுக்கு சொல்லுவது நம்முடைய கடமை என்று சொல்லலாம். அப்படி நாம் செயல்பட்டு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆக பிரியமானவர்களை, ஆபிரகாமை குறித்து ஒரு பாரம்பரிய கதை ஒன்று சொல்லுவார்கள். ஆபிரகாம் மதிய உணவு உண்கிற பொழுது ஒரு அழைக்கப்படாத ஒரு விருந்தாளி
தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புவாராம். அப்படி இந்த ஆபிரகாமுடைய வீட்டிற்கு சில விருந்தாளிகள் வருவார்களாம். ஒரு நாள் இந்த ஆபிரகாம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார், ஆனால் ஒரு விருந்தாளியும் வரவில்லை. ஆகவே அவர் வெளியிலே நிற்கிற பொழுது ஒருவர் வழியோரமாக ஒரு மனிதர் வந்து கொண்டே இருந்தார். இந்த ஆபிரகாம் அவரை நிறுத்தி எங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை மிகவும் கண்டிப்புப்படுத்தி மிகவும் வருத்தி அவரை அழைத்து கொண்டு போனார். அப்படி அழைத்து கொண்டு போய் கொஞ்ச நேரம் அவரோடு பேசிவிட்டு அவருக்கு உணவு பரிமாறினார். எல்லா உணவுகளையும் பரிமாறி வைத்துவிட்டு சாப்பிடும் முன்பு அந்த ஆபிரகாம் அந்த விருந்தாளியிடத்திலே சொன்னாராம், யாவேதான் கடவுள் என்று நீங்கள் அறிக்கை செய்துவிட்டு இந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி. அந்த மனிதர் அந்த உணவை சாப்பிடாமல் அப்படியே எழுந்து சென்று விட்டாராம். பிறகு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே தோன்றி இவ்விதமாய் சொன்னாராம், நான் எல்லா மக்களையும் நேசித்து கொண்டே இருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் நான் அன்பு செய்கிறேன். ஆனால் இந்த உணவு சாப்பிடுகிற அந்த கொஞ்ச வேளை மட்டும் கூட உன்னாலே அந்த ஒரு மனிதனோடு அன்பு காட்ட முடியவில்லையே, அவனை உன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே வருத்தப்பட்டாராம். பிரியமானவர்களே, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சமூகமாக நாம் காட்சியளிக்க வேண்டும். மூன்றாவதாக, கிறிஸ்தவ சமூகம் பிறருக்கு சுவை கொடுக்கிற ஒரு சமூகமாக வாழ வேண்டும். இந்த 13வது அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவர் புளித்த மாவு என்கிற ஒரு உவமையை குறித்து சொல்லுகிறார். புளித்த மாவு என்று சொல்லுகிற பொழுது கொஞ்சம் புளித்த மாவு அதிகமான மாவை புளிக்க செய்து விடுகிறது. வீடுகளிலே நாம் மாவை ஆட்டி உணவு பொருட்களை சமைப்போம். அந்த மாவினை நாம் புளிக்க வைக்கிறோம். அந்த புளிக்க வைக்கிற பொழுது கொஞ்சம் புளித்த மாவை அதில் சேர்ப்போம் என்று சொன்னால் அது விரைவாய் முழு மாவையும் புளிக்க செய்து விடுகிறது. சில வேளைகளில் பாலை தயிராக்குவதற்கு நாம் கொஞ்சம் பழைய தயிரை ஊற்றுவோம். அது புளிப்பாக்கி விடுகிறது, முழு பாலையும் புளிப்பாக்கி விடுகிறது. ஆக அந்த தன்மை உணவுக்கு உண்மையிலேயே சுவையை கொடுக்கிறது என்று சொல்லலாம். அதை போலதான் கிறிஸ்தவர்கள் பிறருக்கு சுவையாக வாழ வேண்டும், பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும். மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரத்தில் இயேசுநாதர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி 2 வாசகங்களை மத்தேயு 5 குறிப்பிடுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இந்த உலகுக்கு திகழப்பட வேண்டியவர்கள். பல்சமய சூழலில் வாழ்கிற நாம் கிறிஸ்துவை வாழ்ந்து காட்ட வேண்டும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாகமானுடைய வீட்டிலே ஒரு அடிமை பெண், யூத சிறுமி, ஆனால் இன்னொரு சமய சீரியா நாட்டிலே நாகமான் வீட்டிலே ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் அவள் அடிமைத்தனத்திலே இருந்தாலும் தன்னை அடிமைப்படுத்துகிற அந்த நாகமானுக்கு, அந்த எஜமானுக்கு உதவுகிறாள். அந்த குஷ்டரோகியாக இருந்த நாகமானுக்கு அந்த குஷ்டரோகம் நீங்குவதற்கு அந்த பெண் வழிகாட்டுகிறாள் என்று சொல்லலாம். ஆக மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், நாம்
மற்றவர்களுக்கு சுவையுள்ள ஒரு நிலைமையை கொடுக்க வேண்டும். நாம் மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நீங்கள் பூமிக்கு உப்பு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லிவிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் எல்லாருக்குள்ளும் பிரகாசிக்க கடவது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நம்முடைய நற்செயல்களும் நற்குணங்களும் நாம் வாழுகிற இந்த பல்சமய சூழலில் வாழ்கிற நம் மூலம் எல்லா மக்களுக்கும் அது சென்றடைய வேண்டும். வட இந்தியாவிலே ஒரு பள்ளி, அந்த பள்ளியிலே 13 ஆண்டுகள் அங்கே இருந்த தலைமை ஆசிரியர் அந்த பள்ளிக்கு திருமறையை விநியோகிப்பதற்கு பள்ளியிலே சில வேளைகளில் புதிய ஏற்பாட்டை கொடுப்பார்கள். ஆனால் அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் 13 ஆண்டுகள் அதை சம்மதிக்கவில்லை. பல முறை முயற்சி செய்தும் அதை சம்மதிக்கவில்லை. ஒரு முறை அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் 2 ஆசிரியர்களை, அந்த ஆசிரியர்களுடைய ஊதிய பணத்தை வங்கியிலிருந்து எடுப்பதற்கு 2 பேரை அனுப்பினார்கள். ஆனால் 2 ஆசிரியர்கள் அந்த பணத்தை எவ்விதமாகவோ தொலைத்துவிட்டு, தவற விட்டுவிட்டு தலைமை ஆசிரியரிடத்தில் வந்து நின்றார்கள். தலைமை ஆசிரியர் அவர்களை நிற்க வைத்து அவர்களை திட்டி அவர்களை கண்டித்து கொண்டே இருந்தார். அந்த வேளையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தலைமை ஆசிரியரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டார். அந்த ஆட்டோ ஓட்டுநர் தலைமை ஆசிரியரிடத்திலே போய் அந்த தவறவிட்ட இந்த பணப்பெட்டியை அந்த தலைமை ஆசிரியரிடத்திலே கொண்டு கொடுத்தார். அப்பொழுது தலைமை ஆசிரியர் அந்த ஆட்டோ ஓட்டுநரிடத்திலே கேட்டாராம், இவ்வளவு பணத்தை உனக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு வரவில்லையா என்று சொல்லி. அப்பொழுது ஆட்டோ ஓட்டுநர் சொன்னாராம், ஒரு காலத்திலே நான் மற்றவருடைய பொருளின் மீது ஆசைப்பட்டவன் தான். ஆனால் இப்பொழுது நான் என்னுடைய பிள்ளை படிக்கக்கூடிய பள்ளியிலே கிடைத்த ஒரு புஸ்தகத்தை நான் படிக்க ஆரம்பித்தேன். அதை எப்பொழுது படிக்க ஆரம்பித்தேனோ அப்பொழுது நான் பிறர் பொருளுக்கு ஆசைப்படுகிறதில்லை, உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ ஆரம்பித்து விட்டேன். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த புஸ்தகத்தை நான் படிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஒரு திருமறையை எடுத்து காண்பித்தான். அப்பொழுதுதான் தலைமை ஆசிரியர் உணர்ந்தாராம், இப்பேற்பட்ட நல்ல புஸ்தகத்தை நான் இந்த பள்ளியிலே கொடுக்க தடுத்து வைத்திருந்தேனே என்று சொல்லி உடனேயே 3000 பிள்ளைகளுக்கு 3000 திருமறையை அந்த பள்ளியிலே கொடுப்பதற்கு அனுமதித்தாராம். பிரியமானவர்களே, நம்முடைய நற்செயல்களும் நற்குணங்களும் பலருக்கு உண்மையிலேயே கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடியதாக காட்சியளிக்கும். ஆகவே இன்றைய உலகில், பல சமயங்கள் வாழ்கிற உலகில் நாம் நம்முடைய இறை நம்பிக்கையை கட்டி எழுப்புகிறவர்களாக நாம் வாழ்வோம். நாம் வாழ்கிற சமூகத்தில் எல்லாரையும், எல்லா சமய மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழுவோம். நாம் எல்லாருக்கும் பயனுள்ளவர்களாக நம்முடைய நற்குணங்கள் மூலம், நற்செயல்கள் மூலம் கிறிஸ்துவை இந்த உலகுக்கு நாம் வாழ்ந்து காட்டுவோம். கடவுள் நம்மை அவ்விதமாய் வழிநடத்தி கடவுளுடைய நாமம் மகிமைப்பட நமக்கு எல்லா அருளையும் ஆற்றலையும் ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. நம்முடைய இந்திய நாட்டிலே இன்னமும் சமய ஒற்றுமை சிறப்பாக காணப்பட கடவுள் நமக்கு, நம்முடைய இந்திய நாட்டுக்கு உதவி செய்தருள்வாராக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடு உற்பத்தியாகி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார்.
பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள கடவுளின் வலதுவாசலை விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் சேர்ந்து 470வது ஞான பாடலை பாடுவோம். கெட்டோனை ரட்சியும், சாவோனை காரும், பாவமும் சாபமும் நீங்க செய்யும். 470வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். அனைத்து உலக மக்களையும் ஆண்டு கொள்ளுகிற அன்பு செலுத்துகிற ஆண்டவரே, இப்போதும் இந்த தொழுகை வழியாய் நாங்களும் இந்த உலகத்தில் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலகுக்கு நாங்கள் சுவாமி நல்ல பலன் கொடுக்கிற மக்களாக வாழ்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா கடவுளே, நாங்கள் சுவாமி இந்த எங்கள் நாட்டில் ஆண்டவரே எங்களுடைய இறை நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ எங்களை நாங்கள் ஆண்டவரை இன்னமும் வளர்த்தி கொள்ள கடவுள் அருள் புரிவீராக. இந்த தொழுகையில் பங்கேற்ற எங்கள் எல்லாரையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். வருகிற புதிய மாதம் எங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாக காணப்படட்டும். எங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய பணிகளை எல்லாம் கடவுள் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபைக்குள்ளே ஆண்டவர் எங்களை மறைத்து வழிநடத்தி வாரும். இயேசு ரட்சகரின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென். எல்லாருமே
நம்முடைய கடவுளும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானோருடைய ஐக்கிய சிநேகமும் நம்மோடும் நம் வாழ்வோடும் இன்றும் எல்லா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமீன்.